ஈஸியான மீன் குழம்பு பேச்சுலருக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் இன்னைக்கு கட்லா மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான மீன் பிடிக்குமோ அதை எடுத்துக்கிங்க. இந்த மெத்தடில் செய்கிற மீன் குழம்பு எல்லா விதமான மீனுக்குமே செட் ஆகும். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் போட்டுக்கிங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுருங்க. பொடியை கட் பண்ணினா மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே தக்காளி 400 கிராம் மிக்சரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்த டைமில் 100 கிராம் புளிக்கரைசல் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தக்காளியோடு மிக்ஸ் ஆன பிறகு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை அப்படியே கம்மி பண்ணிவிட்டு குழம்புல மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மீனை வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மீன் குழம்புல போட்ட பிறகு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. மீன் உடஞ்சிரும். ரெகுலராக பண்ணுற ரைஸை விட ரைஸை கொஞ்சம் கொலையாக வெடித்து எடுத்துட்டு இந்த மீன் குழம்போட சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.